விண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபேன்சி ஸ்டோர் போய் வாங்கி வந்தாச்சு. என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறேன் உங்ககிட்ட, சரிங்களா? சும்மா சின்ன சின்ன பொருள் தான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டில் எந்த பொருளுமே கிடையாது. அதனால போனால் பொட்டு, கிளிப்பு, சீப்பு. பாருங்க, இந்த ஸ்டிக்கர் பாருங்க, நல்லா இருக்குங்களா? பசங்க ஸ்கூல் வச்சுன்னு போகிறதுக்கு அவசரம் வாங்கினேன். இது பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். என் வீட்டில் நிறைய காலியாக ஒரு பொருள் இதுதான். அப்புறம் பாருங்க, 10 ரூபா சொன்னாங்க ஒரு சீப்பு. ஏற்கனவே நான் 150 ரூபாய்க்கு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாங்க சீப்பு. சீப்பு மட்டும் எங்கள் வீட்டில் காணாமல் போயினே இருக்கு. இப்போ மறுபடியும் இதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேர்வெல் லவ்லி காலி ஆயிடுச்சு வீட்டில். மெயினாக இது 20 ருபீஸ் அவ்வளோதான். பார்த்தீங்களா நல்லா இருக்கான்னு பாருங்க. பல்லு கிளிப்பு, தலைக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, கொண்டை போட்டு மிஷின் ஆண்டு உட்காரணும், இல்லைன்னா வேக்காடு தாங்க முடியாது. அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் பாருங்க, இது 5 ரூபா தான் ஒன்று. இது ஒன்று. அப்புறம் பாருங்க, இது ஒன்று நீட் ஷேப்பு, ஒன்று ரவுண்ட் ஷேப்பு, அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பசங்க நிறைய ஸ்கூலுக்கு போகிறதுனால ஸ்டிக்கர் நிறைய காலியாகுது. நார்மல் ஸ்டிக்கர்லாம் வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்கள்லாம் அப்பெல்லாம் சாந்து தான் வைப்போம். இப்போ யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்களே. இங்கே பாருங்க, இந்த கிளிப்பு பாருங்க, இதுவும் இது ஒன்று. எனக்குன்னு வாங்கினது இந்த 2 கிளிப்பு தான். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. பெரிய கிளிப்பு வாங்கினாக்கா வெயிட் அதிகமாக, கிளிப்பே ஒரு பக்கம் வெயிட்டாக இருக்குது, தலை ஒரு பக்கம் தலைவலிக்கும். அதனால இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த டைமு. இங்கே பாருங்க, வேலூர் வெயிலுக்காக ரெடியாக இருக்கேன். ஏன்னா வெயிலுக்கு தாங்க முடியாது, முடி கசகசன்னு ஆகிடும். அதனால இந்த 2 கிளிப்பு மட்டும் எனக்கு வாங்கியிருக்கேன். மெயினாக போன இதுக்கு தான் போனேன். இதுவும் பேண்டும் சுத்தமாக கிடையாது. அதனால பேண்டும் இதுவும் வாங்கிக்கணும். கூட பசங்களுக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு வாங்கிக்கணும் அந்த ஸ்டிக்கர்லாம். இது பாருங்க. அதுக்கப்புறமா பேண்டு. சரி, நான் எப்பவுமே இந்த மாதிரி பேண்டு தான் போடுவேன். சின்ன பேண்டு போட்டு பழக்கம் இல்லை. ஏன்னா ஷூ கம்பெனிக்கு போகும்போதுலேருந்து பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு அந்த கிளிப்பும் இந்த பேண்டும். அதனால் இது ஒன்று வாங்கிக்கிறேன் பேண்டு. அப்புறமா இது வந்து மஞ்சு குட்டி குட்டி, அவள் பெரிய பேண்டு போட மாட்டான். அதனால இந்த பேண்ட் இது ஒன்று 5 ரூபா. பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக தான் போடுவா. அவளுக்கு மட்டும் 2 வாங்கினேன். ஏன்னா அவள் காலி தொலைக்கிறாளே அவள் தான். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பார்த்து என்னன்னு பார்க்குறீங்களா, சொல்லாமல் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா ஒருத்தி கேமரா பிடிச்சிருக்கிறா பாருங்க, அவளுக்கு தான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா, பிரைஸ்லெட் ஆகும். பிரைஸ்லெட்லாம் இல்லை, கம்பல். அந்த வளையமே பிடிச்சிருக்கு, அதனால கம்பல் வாங்க. பாருங்க, இது வந்து 10 ரூபா. வளையம் ஹார்ட் மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ பெரிய வளையம் போட்டுங்கிறா, காதா இருந்தோன்னு பயமா இருக்குது. அதனால மெயினாக இவளுக்கு கம்பல் வாங்கினேன். இது வந்து 15 ரூபா. நல்லா இருக்குங்களா? பிங்க்கு பாருங்க, என் காதில் வைக்கலாம். நல்லா இருக்கான்னு தெரியலையா? இது வந்து சில்வர், அதான் காப்பர் மாதிரி கொடுத்துட்டு சில்வர் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் வந்து முத்து மாதிரி பிங்க் கலர். கிட்ட காமி, தெரியுதா? இது ஒரு செட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து என்னன்னா, அவளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது பிடிக்கும், வெயிட்லெஸ். ஏன்னா வந்து பெருசாக வாங்கி கொடுக்குற சின்ன பசங்களுக்கு வந்து சீக்கிரம் காதாக இருந்துடும். அதனால இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரியே வந்து கிராண்டாங்கிற மாதிரி, ஆனால் வெயிட் இல்லாது இந்த மாதிரி வளைய மாதிரியே ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவும் பிடிச்சிருக்கேன். என் பொண்ணு பின்னாடி சிரிப்பு பாருங்க கொஞ்சம். சரி, கம்பல் இது பிடிச்சிருக்கா? கிட்ட காமி, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல இதுல எந்த கம்பல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது 3மே என் செலெக்ஷன் தான். மஞ்சு இதுன்னு வந்து பார்த்தா இதுதான் பிங்க் தான் மஞ்சு செலெக்ஷன் பண்ணா. இது 2மே என்னோட செலெக்ஷன், வளைய மட்டும் இருங்க எடுக்க முடியல. இதுதாங்க, இங்க பாருங்க, எனக்கு அழகா இருக்கு. 2மே வச்சா நல்லா இருக்கு, 1 வச்சா நல்லா இருக்கு. இந்த சைடு மட்டும் காமி, ஃபோக்கஸ் ஏப்பா அழகா இருக்கு.
ஆமா. குழந்தைக்கு வந்து காது அறாமல் இருக்கிறாங்க. ரொம்ப லைட் வெயிட். கொஞ்சம் நான் வாங்கிக்கிட்டு இது 3 செட்டுமே ரொம்ப லைட். கோல்டு கம்பல்லாம் போட்டு அனுப்பக்கூடாது. இருக்குது கம்பல்லாம். ஆனால் கோல்டு கம்பல் வந்து ஸ்கூலுக்கு போட்டு அனுப்பக்கூடாது. ஏன்னா அவங்க மிஸ்ஸே திட்டுறாங்க, தொலைஞ்சிட்டா எங்களை கேட்காதீங்க அப்படின்ட்டுன்னு. அதனால கொலுசு கம்பல் போடுறது கிடையாது. இந்த மாதிரி தான் இப்போதைக்கு போட்டுன்னு இருக்காங்க. அவங்க காலேஜ் போனவன்னா கம்பல் போடட்டும். இப்போ இதுதான் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற ஐட்டம் இதுதான் இன்னைக்கு பர்ச்சேசிங் போயிட்டு வந்தது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? நல்லா இருக்குங்களான்னு சொல்லிடுங்க. இன்னைக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் எப்போ போகும்னு தெரியாது. அதனால இன்னைக்கு தேவையானது முக்கியமாக இதெல்லாம் வாங்கிட்டேன். முடிச்சு அவ்வளோதான் எனக்கு இன்னைக்கு. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரியே எப்படி சொல்றது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.